இவர் போய் வந்து தாவேக்கால சேருவாங்கிறது பெரிய காமெடி. ஏன்னா ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சீட்டை விட இப்ப அவருக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா பொருளாதாரம். ஏன்னா பையனுடைய கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு போய் தாவேக்கால போய் சேர்ந்துட்டு அவர் வந்து இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா யார் போனாலும் அவங்கள்ட்ட இவங்க காசு கேட்கறாங்களாம். தாவேக்கா வந்து கூட்டணிக்கு வர்றவங்கள்ட்ட காசு கேட்கறாங்களாம். உங்களுக்கு சீட் வேணா தரோம், நீங்க எங்களுக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கறாங்களாம். எதுக்கு உங்களுக்கு எதுக்கு காசு? அவங்களுக்கு அதான் ஓட்டு இருக்குல்ல, ஓட்ட தாவேக்காவுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு, விஜய் அவர்கள் ஃபேஸுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குல்ல, அந்த ஓட்டை தானே நீங்க வாங்க போறீங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கூட்டணிக்கு வர்றவங்க யாருக்குமே பெருசா ஓட் பேங்க் இல்லை, பட் பணம் வந்து வச்சிருக்கிறாங்க. அதனால பணத்தை வாங்கிட்டு நம்ம போய் அவங்கள சேர்த்து கூட்டத்துல பேசுறாரு. ஜீரோ ஊழல், எனக்கு அது தேவையே இல்லை, பணமே தேவையில்லை, என்கிட்ட இருக்கு, நான் உச்சத்துல இருக்கேன். இதெல்லாம் நானே வந்து சொல்றீங்க, பணம் கேக்குறாங்க கூட்டணி. விஜய் வந்து நானே நிறைய இன்டர்வியூல பேசியிருக்கேன். நம்ம பெருசா நான் பேசுனது ரீச் ஆகல, பட் இதவே சில பிரபலமான ஆட்கள் பேசியிருக்காங்க, அது ரீச் ஆயிருக்கு. என்ன விஷயம்னா, விஜய் அவர்களோட தனிப்பட்ட பொருளாதாரம் அப்படிங்கிறதும் அரசியல் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம்ங்கிறது ரெண்டுமே ஏணி வச்சாலே எட்டாது. விஜய் வந்து வாழ்க்கை பூரா நடிச்சாலுமே ஒரு அமைச்சர் சம்பாதிக்கிற அளவுக்கு பணத்தை வந்து இவரால் சம்பாதிக்க முடியாது. சரிங்களா? ரெண்டாவது, பணம் வேற, அதிகாரம் வேற. நீங்க எவ்வளவு பெரிய கார்ல போய் இறங்கினாலும் உங்களுக்கு, நீங்க ஒரு சைரன் வச்ச வண்டியில போய் இறங்கினா அது உங்களுக்கு மரியாதை. அடுத்த கட்டம்னு அவருக்கு வரும்போது பணம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு, இனி அடுத்து வந்து அதிகாரம்.